ஏ வைகுண்டவாசா, இனி வரும் காலத்துல எல்லாரும் நோய் நொடி இல்லாம அமோகமா க்ஷேமமா ஜாதி மதம் பார்க்காம வாழணும்பா. அதுக்கு நீதான் அருள் பாலிக்கணும். ஓம் நமோ நாராயணா. ஓம். ஹேமா, ஹேமா, இது வந்துட்டேன் மாமா. இந்த கோயில் போயிட்டு வந்தேன், பிரசாதம். மாமா காஃபி. தேங்க்ஸ்மா. சொல்லுங்க. குளிக்க போறவா தினமும் டவல மறப்பா. நானும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த சின்ன வேலையை கூட நீங்களே செஞ்சுக்க கூடாதா? அது என்ன மோடி, நீ டவல் எடுத்து கொடுத்தாதான் நீ குளிச்சு முடிச்சு ஃப்ரீயே வர்றது. தத்து தத்துன்னு பேசாதே. உள்ளவாயே. ஐயோ மாமா வந்துட்டாங்க. இந்தாங்க பேக் பிடிங்கோ. கொடு. பேக் கொடுங்கோ. மாமா, மதியத்துக்கு வத்த குழம்பும் கரமுதும் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. எனக்கு வெறும் ரசமுது போதுமேம்மா. எதுக்கு இவ்வளவு எல்லாம் சமைச்ச? உங்களுக்கு போதும், அவருக்கு போதாதே. ஏண்டா சீனிவாசா, உன்ன மாதிரி தானே இவ்வளவு ஜோலிக்கு போறா. நீ ஏண்டா இவ்வளவு ட்ரபிள் பண்ற? அப்பா போதும், காலம் கெட்டு கிடக்கு. ஆத்துக்கு அதுவும் டைட்டா பிடிக்குங்க. ஒரு போலீஸ்காரர் பேசுற பேச்சாண்டா இது? போலீஸ்காரனா தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தானே கண்டுபிடிக்க முடியும். ஆனா தப்பு நடக்காம பாத்துக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. இப்ப நீங்க நடங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. பாத்துக்கோங்கண்ணா, என் தோப்பனார் ஆசையா நமக்காக வாங்கி கொடுத்த வண்டி. நமக்காக நீ என்னையும் சேர்த்துக்கிற? உன்னைய இறக்கிறதுக்கும் ஏத்துறதுக்கும் வாங்கி கொடுத்த வண்டின்னு சொல்லு. சரிண்ணா, போயிட்டு வரேன். பாய். என்ன என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நீ டிஃபன் கேரியர் விட்டு போற? ஏதோ ஒரு நாள் மறந்துட்டேன், கொடுங்க. என்ன சொல்றேன், நீங்க மட்டும் ஐடி கார்டு போட்டேடா? போட்டுறேன். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். கம்ப்ளைண்ட் நம்பர் 5838 இன்னொரு ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகலன்னு சொல்றாங்க சார். மெசேஜ் ரிசீவிங் சார். எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க சார்? சேப்பாக்கம் சார். வணக்கம் முகுந்தன். நேத்துக்கு நம்ம பழவந்தாங்கல் சப்வேல இந்த செயின் ஸ்நாச்சிங் வித் மர்டர்னு ஒரு கால் வந்திருந்ததே. ஆமாங்க சார். அதை பத்தி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? சார் மெசேஜ் பாஸ் பண்றதானே சார் நம்ம வேலை. என்ன ஆக்ஷன் எடுக்காங்கன்னு பாக்குறது நம்ம வேலை இல்ல சார். நம்ம வேலை இல்லைன்னு தட்டி கழிக்கிறது தான் தப்பு. நீயும் நானும் வெறும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டரும் சூப்பர்வைசரும் இல்ல. We are all in police department. Sir. And we have some responsibility. Sir. அந்த ஏரியாவுடைய டிசி யாரு? ஓகே மேம். ஆதித்யா சார். சார் ஆதித்யா சார். அழைத்ததற்கு நன்றி. ஸ்ரீனிவாசன் சார். என்னம்மா? முகுந்தன் சார் சொல்றது கரெக்ட் தான். போன மாசம் ஒரு அன்னோன் கால் வந்துச்சு, கமிஷனர் ஆபீஸ்ல பாம் வச்சுட்டாங்கன்னு. அந்த கால் அட்டென்ட் பண்ணதே நம்ம முகுந்தன் சார் தான். நாங்களும் எல்லாரையும் அலர்ட் பண்ணோம். ஆனா இது வரைக்கும் கிடைக்காத ரிவிட் கிடைச்சது. வணக்கம் காவல்துறை, உங்கள் நண்பன். இது சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. தாங்களுக்கு நாங்கள் எவ்வாறு உதவலாம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். உங்க சீனியர் ஆபீசர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா ப்ளீஸ்? சார், இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை. உங்க புகாரை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அதான் எங்க வேலை. தயங்காம உங்க புகார் என்னன்னு சொல்லுங்க. சார், உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. ஒரு லேடி தனியா இருக்காங்க, ஆபத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. சாக போறாங்களா? சார், ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்க வழக்கமான கேள்விகளை கேட்டு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இடம் அடையாறு மாதிரி தெரியுது. வீட்டை சுத்தி மரங்களா இருக்கு. செங்கல் கட்டண மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள ஒரு லேடி தனியா இருக்காங்க, ஆபத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாங்க. சார் சார் சார், அந்த லேடிக்கு நீங்க என்ன வேணும்? ப்ளீஸ். முகுந்தன் சார் கும்மிடி பூண்டில இருந்து கால் பண்ணிட்டு அடையாறுல சாக போறவனுக்கு மணி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். அவன் அடிச்ச மணியை பார்த்தா உங்களுக்கு அடிச்ச மாதிரியே தெரியுது. தென்னை மரம்ன்றான், தேக்கு மரம்ன்றான், கலர் கலரா கதையா விடுறான். பேரை சொல்லல, எங்க இருந்து பேசுறான்னு சொல்லல, எப்படி சாக போறான்னு சொல்லல, எந்த கர்மத்தையும் சொல்லல. அவ சொல்ற கதையை கேட்டா திருப்பதியில மொட்டை போட்ட வாழை தேட சொல்ற மாதிரில இருக்கு. ஆமா சார். இப்படியே அடையார் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி
மரங்கள்லாம் இருக்கிற வீட்ல யாரோ சாக போறான்னு சொன்னா அவ கண்ட்ரோல் ரூமை நினைச்சு கண்ணாபின்னு சிரிச்சிட மாட்டாளா? முகுந்தன் சார், இதுவும் அந்த பாம் கால் மாதிரிதான். தேவையில்லாம இந்த தடவையும் மாட்டிக்காதீங்க. ஹலோ, காவல்துறை உங்கள் நண்பன். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதிநிலை பற்றி மின்சாரத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மொத்த வருவாய் 2020-2021 63,388 கோடி ரூபாயாக இருந்து 2021-2022 72,096 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மொத்த செலவுகள் 2020 சொல்லு குமார். அம்மா, ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்கம்மா. பனிக்கூடம் உடஞ்சு போச்சான். ஆபரேஷன் தான் குழந்தை எடுக்கணுமாம்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அப்படியா? தனியா இருக்க நீப்பா? முன்னாடியே சொல்லியிருந்தா தனத்தையாவது இருக்க வச்சிருப்பேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க கதை நல்லா லாக் பண்ணிக்கோங்கம்மா. சரிப்பா, நான் வரேன். சராசரி உற்பத்தி விநியோக செலவு 6.96 ரூபாயாகவும் சராசரி விற்பனை விலை 8.9. சென்னையில் பூட்டிய வீட்டில் பெண் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டார். திருவான்மியூர் அடுத்துள்ள நீலாங்கரை பகுதியில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் பங்களா வீட்டிற்குள் நுழைந்த வட மாநில கொள்ளையர்கள் தனியாக இருந்த பெண்ணின் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். என்னம்மா தூங்கிட்டியா? நீ வேறடா, நானே ஒத்தையில இருக்கேன். வாட்ச்மேன் வைஃப்க்கு வேற உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். சரி சரி, செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன, சிசிடிவில நான் இங்க இருந்தே வாட்ச் பண்ணிக்கிறேன். நீ பயப்படாம இரு. சரி, நான் அனுப்பிச்ச அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் பாத்தியா? எல்லாம் நார்மல் தாம்மா. நீ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு. மறக்காம கரெக்ட் டைமுக்கு மெடிசன் எடுத்துக்க. என்ன வச்சுட்டுமா? ஆபீஸுக்கு டைம் ஆகுதுமா. நீ உடம்பு பாத்துக்க. புதினா சட்னி சூப்பர். நல்லா இருக்கா? சற்றுமுன் கிடைத்த செய்தி. இப்பெல்லாம் பெண் சாடலும் கிடைச்சாலே பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுதா? சென்னை அடையாறில் பூட்டிய வீட்டுக்கு ஒரு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. நேற்று ஒரு மர்ம நபர் தொலைபேசியில் அழைத்து ஒரு பெண் அடையாறில் உள்ள ஒரு வீட்டில் இறக்கப் போவதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் நமது தொலைக்காட்சிக்கும் தகவல் அளித்திருந்தார். இந்நிலையில் மர்ம நபர் குறிப்பிட்டதைப் போலவே அடையாறில் ஒரு பெண்ணின் மரணம் நிகழ்ந்திருப்பது காவல்துறை மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னன்னா சாப்பிடாம எழுந்துட்டேன்? இல்ல, நான் ஆபீஸ் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். இன்னைக்கு லேட்டா போனா போதும் சொன்னேனே. இல்ல, நான் வந்துடுறேன். பெருமையில இந்த காலையில இந்த கேஸ் சம்பந்தம் கிடையாது. அம்மா வந்துட்டேன். என்னாச்சுன்னா, இப்ப நீ டிவியில பார்த்த இல்லையா பிரேக்கிங் நியூஸ்? ஆமா. அந்த கால் நேத்துக்கு நான் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும்போது வந்தது. பட் we thought ஏதோ ஒரு பிராங்க் கால் நினைச்சோம். சம்திங் வெரி சீரியஸ். என்ன? ஹெல்மெட் சாரி மறந்துட்டு போறேளே. நாமும் இல்ல, நிதானமா போங்க. மர்ம நபர் கொடுத்த தகவலை காவல்துறையினர் அலட்சியப்படுத்தியதாலேயே இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்க பேச்சை கேட்டு நேத்து இன்ஃபார்ம் பண்ண விட்டேன். இப்ப ஏந்தல தான் உள்ள போகுது. சரி விடுங்க சார், ஆல்ரெடி உங்க தலை உருண்டா மாதிரி தான் இருக்கு. குட் மார்னிங் விக்ரம். டிவி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடையார் லேடி டெத் கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நீங்களும் விசாரணை கண்ட்ரோல் ரூம்ல போய் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கேஸ் ஹேண்டில் பண்ணோம். லெட்ஸ் ராக்கெட்.
கண்ட்ரோல் ரூம் சூப்பர்வைசர் யாரு? ஸ்ரீனிவாசன் சார். இது வந்துட்டார் சார். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். எஸ் சார். ஐம் விக்ரம். திஸ் இஸ் விஸ்வா. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நேற்று வந்த அன்னோன் கால், அதை தொடர்ந்து நடந்த டெத், அதை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். கேளுங்க சார். நேற்று அந்த கால் எத்தனை மணிக்கு வந்துச்சு? ஒரு 10:45 இருக்கும் சார். நோ சார், எக்ஸாக்ட்லி 10:46. அந்த கால் அட்டெண்ட் பண்ணது முகுந்தன் சார் தான். மாட்டீங்களா? அந்த கால் ரெக்கார்ட் ஆயிருக்கா? இங்க வர்ற எல்லா காலுமே ரெக்கார்டட் சார். முகுந்தன் சார், நேத்துக்கு வந்து அந்த காலை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. இதோ வால்யூம். வழக்கமான கேள்விகளை கேட்டு டைமை வேஸ்ட் பண்ண மாட்டான். இந்த இடம் அடையாறு மாதிரி தெரியுது. வீட்டை சுத்தி மரங்களா இருக்குது. செங்கல் கட்டணம் மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள ஒரு லேடி தனியா இருக்கிறாங்க, ஆபத்துல இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அவங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். கால் ட்ராக் பண்ணீங்களா? சார் இது ஒரு பிராங்க் கால் நினைச்சு நாங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சார். பட் இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நம்பர் என்ன சார்? 9443033814 சார். நெட்வொர்க் ஃபோன் பண்ணி கனெக்ஷன் யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. லாஸ்டா எந்த டவர்ல இருந்து வந்திருக்கீங்க டீடைல்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை இல்லையே சார். ஏன் நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆள் தானே சார்? ப்ரொசீட் பண்ணுங்க சார். பண்றேன் சார். கால் வரும்போது கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இப்போ ரூல்ஸ் பேசிக்கிட்டு. வணக்கம் காவல்துறை கட்டுப்பாட்டு. விக்ரம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? மேடம் மேடம், நான் அவ்வளவு சொல்லி அந்த அடையார் லேடி காப்பாத்தாம விட்டீங்களே மேடம். சார் அவன்தான் சார். சார் சொல்லுங்க சார். மேடம், அடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி சொல்றேன். அந்த நேத்து எடுத்துக்கிட்ட மாதிரி அசால்ட்டா எடுத்துக்க மாட்டான். இல்ல சார், எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி உங்க அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுங்களேன். மேடம், இதை நான் கடமையா நினைச்சு சொல்றேன். நீங்க என்ன ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்துல பார்த்தா மவுண்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஒரு கார் லாரி நேருக்கு நேரம் போய் ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அந்த கார்ல இருக்கிறவங்க சாக போறாரு மேடம். எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். சார் நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல சார். ஏதோ விஷன் தெரியுதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சொல்ல வேண்டிய இடத்துக்கு தகவல் சொல்லி நடக்க போற ஆக்சிடென்ட் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். அடையாறு பெண்ணின் மரணம் பற்றி முன்கூட்டியே அறிவுறுத்திய மருத்துவர் சார், இதே விஷயத்தை அவன் மீடியாக்கும் சொல்லியிருக்கான். என்ன சார் பண்றது? மவுண்ட் ரோட்னா ஸ்ரீனிவாசன் சார், உடனே கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா சிக்னலையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. டீம் அலர்ட் கேட்டலா? கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுவோம். ஓகே சார். தேனாம்பேட் போலீஸ் ஸ்டேஷன். D1 ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். எவ்வளவு அலர்ட் பண்ணாலும் ஸ்டேஷன்ல யாரும் சீரியஸா எடுக்க போறது இல்ல. பிகாஸ் நானே அதை நம்புற மாதிரி இல்ல. ஃபோன் பண்ணவனே கல்பு கிடைக்க சான்சஸ் இருக்குல்ல. நீ ஒண்ணு பண்ணு, விக்னேஷ்க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணு சார். சரி. நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு சிக்னல் போய் அலர்ட் பண்ணுமோ பண்ணலாம். சொல்டா விக்னேஷ், ஆல் ஓகே? மவுண்ட் ரோட்ல மொத்தமா 23 சிக்னல். ஓகே. அதுல ஒரு 8 சிக்னலோட கேமரா மட்டும் தான் நம்ம ஐபி அட்ரஸோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் ரூம் சிசிடிவில கனெக்ட் பண்ணி நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மாமா என்னமா சீனு வரலையா? எங்க மாமா, அவர் எப்ப பதில் ஏதோ டென்ஷன்லயே சுத்தின்னு இருக்கார். அவனுக்கு எதுக்குமா டென்ஷன்? ஏசில உட்காந்து போன் தானே அட்டென்ட் பண்றான். சரியா சொன்னேன். சரி, உங்களுக்கு டீயா காஃபியா? மர்மநபரின் தகவலை அடுத்து சென்னை அண்ணா சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் போக்குவரத்தை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மர்மநபர் குறிப்பிட்டதை போல எந்த ஒரு விபத்தும் நிகழவில்லை. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா? ஏதோ ஒண்ணு நடக்க அதை ஊதி பெருசாக்குறா மீடியா. தமிழ்நாட்டுல தினைக்கும் தான் ஆக்சிடென்ட்டும் சாவும் நடக்கிறது. நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாட்டுல எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் நான் சொன்னதால தான் நடந்துச்சுன்னு லைன்ல வருவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலும் செகண்ட் காலும் ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு. பேரு மகேஸ்வரன். அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கால் சிக்கிம் ஸ்டேட் லுங்மால இருந்து, செகண்ட் கால் கேரளா த்ரிசூர்ல இருந்து வந்திருக்கு. த்ரிசூர்ல சிக்கிம் டு கொச்சின் கனெக்டிங் ஃபிளைட் 24 hours ஆகுது. How it is possible, விக்னேஷ்? ஐஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டு நெட் கால்ல பேசியிருப்பாங்க. அட்டென்ஷன் எவ்ரிவன், மவுண்ட் ரோட்ல இருக்க நம்ம எல்லா கான்ஸ்டபிள்ஸ்க்கும் திரும்ப இமீடியட் அலர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே நமக்கு சொல்லுங்க. கம் ஆன், கெட் டு வொர்க்.
பாத்தியால இன்னைக்குதான் மவுண்ட் ரோடு டிராபிக் ஜாம் இல்லாம காலியா கிடக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் டிராபிக் ஜாம் இல்லாம இருக்கணும்னா இப்படி எவனா கிளப்பி விட்டா தானே உண்டு. பின்ன ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து கிட தொலைச்சுன்னா போலீஸ் மேல இருக்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதான் போலீஸ் உஷாரா இருக்காங்க. டிஃபன் கேரியரை மறந்துட்டு போனா ஆத்துக்காரி திட்டுவா. விக்னேஷா 10:45 ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். நானும் கிளம்பிட்டேன் சார். விவேக் சார், காலையில நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இமீடியட்டா கால் பண்ணு. ஓகே சார். சார் ஒருத்தன் போகும்போதே அவசரம் பாருங்க, ரெண்டுமே கிரீன் சிக்னல் இருக்கு. தேவர் சில நந்தன சிக்னல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. E3 ஸ்டேஷன் கமிங். E3 ஸ்டேஷன். எப்படி நடந்துச்சு? முதல்ல ஆம்புலன்ஸ் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போக சொல்லு. ஓகே சார். வாங்க சார். சார் இவர் தான் ஸ்பாட்டுக்கு முதல்ல ரீச் ஆனார். என்னாச்சு சார்? யூஸ்வலா 12 o'clock வரைக்கும் மவுண்ட் ரோட் சிக்னல்லாம் ஆக்டிவேட்ல இருக்கும் சார். பர்டிகுலர் இந்த சிக்னல் மட்டும் ஒர்க் பண்ணல சார். 1 வீக்கா மேனுவலா தான் சார் பாத்துட்டு இருக்கோம். கான்ட்ராக்டர்ஸ் இன்னைக்கு தான் சார் செக் பண்ண வந்தாங்க. அவங்க செக் பண்றப்போ ஒரே நேரத்துல 2 சிக்னல் கிரீன் ஆயிடுச்சு சார். அதான் ஆக்சிடென்ட். ஃபால்ட் அட்டெண்ட் பண்ணது யார் சார்? இவர் தான் சார். டேய், எந்த ஊரா நீ? இந்த ஊர் தான் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை நாளா பிளான் பண்ணீங்க? சார் நாங்க எதுவும் பிளான் பண்ணல சார். நீ பிளான் பண்ணாம எப்பறா ஒரே டைம்ல 2 சிக்னலும் கிரீன் ஆகும்? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் உட்காருங்க. இப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். 10 மணிக்கு மேல சிட்டிக்குள்ள வரணும். 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல இருக்க. சார் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் லோடு இறக்கிட்டு வந்தா சார். குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். இல்ல சார், வரும்போது ஒரே ஒரு பிரியாணி தான் சார் சாப்பிட்டு வந்தேன். இந்த நாத்தம் நாடுறது ஒருவேளை காக்கா பிரியாணி இருக்குமோ? மரியாதையா சொல்லு, என்ன நடந்துச்சு? சார் நான் வரும்போது கார் குறுக்க வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் வரும்போது கிரீன் சிக்னல் தான் சார் இருந்துச்சு. சார் அவனை எங்கேயோ ஹோல்ட் பண்ணி வைங்க, அப்புறம் என்கொயரி பண்ணலாம். சும்மா விடக்கூடாது சார் அவனை. சார் ஜேசி வந்துட்டார் சார். சார் சார் என்ன விக்ரம் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க? இட்ஸ் a drunken drive case சார். லாரி ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கு. மர்மநபர் குறிப்பிட்டதை போல சென்னை அண்ணா சாலையில் மிக முக்கிய சந்திப்பான நந்தனம் சிக்னலில் விபத்து நடந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்குள்ளான நபர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழிகளிலேயே உயிரிழந்தார். எல்லாருக்கும் குட் மார்னிங். இது நம்ம ஹலோ FM 106.4. நம்ம மவுண்ட் ரோட்ல இருந்து கத்திபாரா ஜங்ஷன் வரைக்கும் எக்கச்சக்கமான டிராபிக் நெரிசலா. அதை கேட்டு நீங்க வெரிசல் ஆயிடாதீங்க. நீங்க அடிக்கடி அந்த வழியா போயிட்டு வரவங்களா இருந்துச்சுன்னா நீங்க பூந்து அந்த ஷார்ட் கட்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்களா, அதை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலியமா மற்றவங்களுடைய ஆபத்தை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை பல பேருக்கு நம்ம ஊர்ல இருக்கு. அப்படி ஒரு விஷயம் தான் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ், 2 நாளுக்கு முன்னாடி நம்ம அடியார் வீட்டுல ஒரு பெண்ணோட மரணம். நம்ம மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் இப்படி சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவரு சொல்றதெல்லாம் நடக்குதா, அவரு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாரா, இல்ல அவரே சொல்லிட்டு அதை நடத்துறாரா அப்படின்னு நிறைய டிவி சேனல்ஸ் டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அஜாக்கிரதையால 2 உயிர் போயிருக்கு. இதுக்கு இவங்க பதில் என்ன? காவல்துறையின் கையால் ஆகாத தனம் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா? கூடவே நம்ம தளபதியோட அப்டேட் வருது. வணக்கம் கமிஷனர் சார். சிட்டியில என்ன நடக்குது? யாரோ ஒருத்தன் சொல்றான் அதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு மீடியாலாம் பரபரப்பா இருக்கு. அதே பரபரப்பு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தா தானே நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும். இது மக்களுக்கான ஆட்சி. மக்களை பயமுறுத்துற, திசை திருப்புற எந்த சக்தியா இருந்தாலும் வளர விடக்கூடாது. முதல்ல அவனை கண்டுபிடிச்சு விசாரிங்க.